இப்ப இந்த 3வது ஓடிஐல ஹர்ஷித் ராணாவோட பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 10 ஓவர் போட்டிருக்கார். 84 ரன் குடுத்திருந்திருக்கார். பேட்டிங்ல 52 ரன் அடிச்சார். இப்ப எனக்கு பொறுத்தவரைக்கும் அவர் எவ்ளோ ரன் அடிச்சிருந்தாலுமே, முதல்ல அவரோட பவுலிங்க பத்தி தான் பேசணும். அவர் நம்பர் 8ல வந்து அடிக்கிற ரன் இஸ் அ காம்பன்சேஷன் ஃபார் வாட் ஹி டிட் வித் த பால். 84 ரன் ரொம்பவே ஜாஸ்தி. அது எதனால நடந்ததுன்னா, அவரால வேகமா போட முடியும். ஆனா, அடி வாங்கினா அந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட்குள்ள போயிட்டாரு. அந்த ஏஷியா கப்ல ஸ்ரீலங்காக்கு எதிரா போடுறச்சே கூட பார்த்தோம். அவர் 145 போட்டு உடனே ஒரு 107 டெலிவரி அந்த 107 கேபிஹெச் மாரி போட்டார். இந்த கேஸ்லயும் அப்படிதான் ஆச்சு. அதுவும் ஒரு ஒரு பவர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் கூட இல்ல. ஓகே, மைக்கேல் பிரேஸ்வெல் நன்னா விளையாடினார். அவரும் ஜக்காரி ஃபோர்க்ஸும் விளையாடுறா. அவாளுக்கு பயந்துன்ட்டு ஸ்லோ டெலிவரி போட்டன்னா, அந்த வந்து ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்குள்ள போனார். யாராவது அவர அட்வைஸ் பண்ணணும். அவர் பேட்டிங்ல ரன் அடிச்சுட்டாருன்னு பார்த்துட்டு, அந்த பவுலிங்ல வந்து சரி பண்ணலன்னா, அது இன்னும் இந்த மாரி தான் நடக்கும். அதனால தான் ஓகே 50 அடிச்சுட்டார். ஆனா, அந்த 84 ரன்ன குறைக்கணும்.